காமுகனுக்கு, திருடனுக்கு, அயோக்கியனுக்கு ஈ.வே. ராமசாமி வாங்கிய வக்காலத்தை இந்த காணொளியில் காண்போம். தொடர்ந்து காண்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. ஈ.வே. ராமசாமி கூறியது. பொது வாழ்க்கையில் ஒருவன் செய்யக்கூடாது என்பதாக ஏற்பாடு செய்திருக்கும். திருட்டு என்பதானது ஒரு மனிதனுக்கு, அதாவது திருட்டு கொடுத்தவனுக்கு நஷ்டமும். சங்கடமும் ஏற்படுகிறதென்றால், திருட்டு கொடுத்தவன் திருட்டு போன சொத்தை தன்னுடையது என்றும். அது தனக்கே உரியது என்றும் எண்ணியிருப்பதால் தான். உலகில் பொருளியல் சமத்துவம் ஏற்படுகின்றவரை திருட்டு என்னும் குணமானது குற்றமாகத்தான் பாவிக்கப்படும். இன்று உலகத்தில், சிறப்பாக நமது நாட்டில் இருந்து வரும் கட்டுப்பாடு. ஒழுக்கம் முதலியவைகள் எல்லாம் பெரிதும் இயற்கைக்கு எதிராகவும். அடிமைத்தனத்திற்கு ஆதரவாகவும். தனிப்பட்டவர்கள் சுயநலத்திற்கேற்ற சூழ்ச்சிகளுமாகவே இருக்கின்றன. ஜீவ சுபாவம் என்னவென்றால், உணர்ச்சியும் இந்திரியச் செயலும் ஆசையுமேயாகும். உணர்ச்சியின் காரணமாய் பசி, நித்திரை, புணர்ச்சி மூன்றும் முக்கிய இயற்கை அனுபவம். ஆசையின் காரணமாய் எதையும் ஆசைப்படுவதும். அதுவும் அளவு கடங்காமல் மேலும் மேலும் போய்க் கொண்டிருப்பதும் சுபாவமாகவே இருக்கிறது. ஆகவே உணர்ச்சியும் இந்திரியச் செயலும் ஆசையும் மனிதனால் எளிதில் கட்டுப்படுத்த முடிவதில்லை. குடியரசு தலையங்கம் அக்டோபர் 26, 1930. ஒரு காமுகனுக்கு, ஒரு திருடனுக்கு, ஒரு அயோக்கியனுக்கு தன்னால் எவ்வளவு சப்பைக்கட்டு கட்ட முடியுமோ. அவ்வளவு சப்பைக்கட்டு கட்டியுள்ளார் ஈ.வே. ராமசாமி எனலாம். நம்மால் இந்த உலகிற்கு ஒழுக்கத்தை போதிக்க முடிகிறதோ இல்லையோ. துர்ப்பழக்கத்தை, அவநம்பிக்கையை போதிக்காமல் இருப்பது சாலச்சிறந்தது. ஈ.வே. ராமசாமி இயற்கை ஜீவ சுபாவம் என்கிற போர்வையில் ஒழுக்கமின்மையைத்தான் தங்கு தடையின்றி போதிக்கிறார். ஆசிர்வதிக்கிறார். இயற்கையை மனிதர்கள் பல விஷயத்தில் வெல்லவில்லையா. வென்று காட்டியுள்ளபோது, ஒழுக்கக்கேடாக உள்ள ஆசைகளை வெல்ல முடியாதா. சாமானியன் என்பவன் இவ்விதமான சப்பைக்கட்டு கட்டினால். அவனுக்குள்ள அறிவு அவ்வளவுதான் என விட்டுவிடலாம். பகுத்தறிவாதி என்பவன் இவ்வளவு சப்பைக்கட்டு கட்டினால். அதை ஆக கூடுதலான அயோக்கியத்தனம் என்போம். ஆசை என்பது இயற்கையின் உணர்ச்சி என்பதற்காக. முறையற்ற ஆசைகளை ஈ.வே. ராமசாமி சொல்வது போல் அங்கீகரிக்க முடியுமா. ஆசைகளில் இரண்டு வகை உள்ளது என அவதானிக்கலாம். ஈ.வே. ராமசாமி அந்த இரண்டு வகையான ஆசைகள் எதுவென அறியவில்லை போலும். ஒன்று, தன் பொருளின் மீது வைக்கிற ஆசை. அடுத்தது, இன்னொருவன் பொருளின் மீது வைக்கிற ஆசை. இரண்டுக்குமான அடிப்படை வித்தியாசம் கூட தெரியாமல். ஆசைகளை இயற்கை எனவும் ஜீவ சுபாவம் எனவும் கூறுகிறார். தான் சம்பாதித்த பொருளை ஒருவன் தன்னுடையது என சொல்வதும். திருடுபவன் அதை தன்னுடைய உரிமையாக்கிக் கொள்வதும் சமமான ஒன்றா. ஆசையே துன்பத்திற்கும் சில நேரங்களில் அழிவுக்குமே காரணமாகிறது என்கிறார்கள். உண்மையில் ஆசை அழிவுக்கு காரணமாகுமா. ஒவ்வொருவனும் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. எந்த ஆசை துன்பத்திற்கு, அழிவுக்கு வழி வகுக்கிறது. ஒரு பொருளை பார்க்கிறோம். வாங்க விரும்புகிறோம். அது ஆசையின் வெளிப்பாடுதான். கையில் பணத்தை வைத்து கொண்டு விரும்புவது ஏற்புடையது. துன்பத்தை தராத ஆசை அது. கையில் பணமின்றி ஒன்றை விரும்புவதும் ஆசைதான். அதுவும் இயற்கை தான். திருடுகிறான். பிடிபடுகிறான். இந்த ஆசைதான் அழிவுக்கு காரணமாகிறது. ஈ.வே. ராமசாமி இந்த இரண்டில் எதுவாக இருக்க விரும்புகிறார். கட்டுப்பாடு, ஒழுக்கம் என்பனவற்றை வகுத்தும் கூட எவ்வளவோ துயரப்படுகிறோம். இது எதுவுமில்லாமல் வாழ்ந்தால் அது காட்டுமிராண்டிதன வாழ்க்கைக்கு ஒப்பாகாதா. உலகில் பொருளியல் சமத்துவம் ஏற்பட்டுவிட்டால் திருட்டு என்னும் குணமானது குறைந்துவிடுமா. நிச்சயமில்லை எனதான் சொல்வோம். மனிதர்களின் ஆசைக்கு அளவேது. ஆசைப்படுவான். ஆசைப்பட்டு கொண்டே தான் இருப்பான். ஈ.வே. ராமசாமி அடிக்கடி பரம்பரை குணம் என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவார். ஆசைகளை அடக்க முடியாத தன்மை கூட ஒருவித பரம்பரை குணமே. அவனுக்கு எவ்வளவு கிடைத்தாலும் அவன் ஆசை அடங்காது. திருட்டு கொடுத்தவன் திருட்டு போன சொத்தை தன்னுடையது என்றும். அது தனக்கே உரியது என்றும் எண்ணியிருப்பதால்தான் சங்கடம் என சொல்வது தர்மத்தை வளர்க்கா. அதர்மத்தைத்தான் வளர்க்கும்.
உதாரணத்திற்கு பெரியார் திடலை ஒருவன் ஆக்கிரமித்தால். உலகில் பொருளியல் சமத்துவம் ஏற்படுகின்றவரை திருட்டு. ஆக்கிரமிப்பு என்பது போன்ற குணமானது இருக்கவே செய்யும். அது இயற்கை சுபாவம் என பெரியார் திடலின் ஒரு பகுதியை ஆக்கிரமித்தவனுக்கு விட்டு கொடுப்பாரா. அப்படி யாராவது கொடுப்பார்களா. ஈவே ராமசாமி என்ன செய்வார். என் சொத்தை அபகரித்து விட்டான் என காவல் நிலையத்திற்கு போய் கண்ணை கசக்கி கொண்டு நிற்பாரா. இல்லையா. எதை வேண்டுமானாலும் பேசலாம். தனக்கென்று வரும்போது நாம் எதனை செய்கிறோமோ அதனை தான் கொள்கையாக பேச வேண்டும். நவம்பர் 10 2021 நாள் விடுதலையில் பெரியார் கேட்கும் கேள்வியில் வந்தது. இயேசுநாதர் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு. மேல் வேட்டியை கேட்டால் இடுப்பு வேட்டியையும் அவிழ்த்து கொடுத்து விடு என்றார் என்று கூறுவதெல்லாம் நடப்புக்கு பொருந்துமா. எந்த கிறித்துவனாவது இப்படி நடக்கிறானா. இப்படி நடக்கத்தான் முடியுமா. இப்படி மேல் வேட்டியை கிறித்துவர்கள் அவிழ்த்து கொடுப்பதாக இருந்தால் அவர்கள் எல்லாம் அம்மணமாக அல்லவா இருக்க வேண்டும். ஒரு கன்னத்தில் அறைந்தவர்களுக்கு மறு கன்னத்தை காட்டுவதாக இருந்தால் அவர்களுக்கு எல்லாம் பல் இருக்குமா. இம்மாதிரியான வரட்டு தத்துவம் எல்லாம் எந்த காரியத்துக்காவது உதவுமா. எப்படி இயேசுவின் போதனையை வரட்டு தத்துவம் என்றாரோ அப்படி தானே ஈவே ராமசாமி கூறுவதும் வரட்டு தத்துவமாக உள்ளது. என் பொருள் தன் பொருள் என நினைக்காமல் உலகில் பொருளியல் சமத்துவம் ஏற்படுகின்றவரை திருட்டு என்னும் குணமானது குறையாது. என்பதற்காக அந்த காலம் வரும் வரை திருட்டையும் திருடனையும் சகித்து கொண்டாயிருக்க முடியும். மனிதனின் ஆசைகளுக்கு எல்லை என்பதே இல்லை. ஒருவனின் ஆசை இன்னொருவனுக்கு துன்பம் தரக்கூடாது. அந்த வரைக்கும் தான் ஆசை சரியாகும். ஒருவனின் ஆசை vs இன்னொருவனின் துன்பம் என இரண்டு எதிரெதிர் பிரிவுகளாகும்போது. அறிவுள்ளவன் பொருளை பறிகொடுத்தவன் பக்கம் நிற்பானே தவிர திருடனின் பக்கம் நின்று. அடங்கா ஆசை ஜீவ சுபாவம் என ஈவே ராமசாமியைப் போல் உளர மாட்டான். ஒருத்தியை ஒருவன் விரும்புவது ஜீவ சுபாவம் என்றால் அவனை அவள் விரும்பாமல் இருப்பதும் கூட ஜீவ சுபாவமே. அவள் மறுத்தால் வலுக்கட்டாயமாக புணர்ந்தால் அதை ஈவே ராமசாமி என் கற்பு என நினைப்பதால் தான் சங்கடம் நஷ்டம் என சொன்னால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அத்தகைய அறிவின் சொல் பேச்சு கேட்டு தானே இவ்விதம் கூறினார். ஒருவனுடைய வீட்டு உப்பு மிளகாய் புளியை அபகரிக்க நினைப்பது எப்படி திருட்டாகுமோ. அதுபோல் அவனுடைய மனைவியையும் அபகரிக்க நினைப்பது திருட்டு ஆகும். என்று நினைத்து அவளை அனுபவிக்க மனத்தாலும் நினைக்க கூடாதாம். என்னே அடிமைத்தனம். விடுதலை அக்டோபர் 11:48. ஆக ஈவே ராமசாமிக்கு எங்கேயும் ஒழுக்கம் தேவையில்லை. சுயகட்டுப்பாடு தேவையில்லை. சுயகட்டுப்பாடு உள்ளவனை தான் சுயமரியாதைக்காரன் என சொல்ல முடியும். அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுபவனை சுயமரியாதைக்காரன் எனவா சொல்ல முடியும். முன்னோர்கள் முறையற்று வரும் ஆசையை கட்டுப்படுத்த சொன்னால் அதை அடிமைத்தனம் என்கிறார் ஈவே ராமசாமி. விளிம்பு நிலையில் தான் 100க்கு முக்கால்வாசி பேர் இருக்கிறார்கள். அதற்காக எல்லோருமா திருடுகிறார்கள். உழைக்க சோம்பேறித்தனம் கொண்டவன் தான் திருடுகிறான். உழைக்க உடம்பில் தெம்பில்லாத நாணயக்காரன் கூட கஷ்டப்பட்டாவது உழைக்க வேண்டும் என நினைக்கிறான். உடம்பை நன்றாக வளர்த்திருந்தும் சுலபமாக பணம் சம்பாதிக்க நினைப்பவனும் உழைக்க சோம்பலுறுகிறவனும் திருடனாகிறான். இந்த அடிப்படை உண்மையை உணர்கிற அறிவில்லாமல் திருடுபவனுக்கு வக்காலத்து வாங்குபவன். திருடுகிற செயலைவிட படுபாதகமான செயல் செய்பவன். எல்லோருக்கும் தான் புணர்ச்சி எனும் உணர்வு வருவதுண்டு. எல்லோருமா தினவெடுத்து அலைகிறார்கள். மிக மிக சிறுபான்மையாக இருக்கிற ஒழுக்கக்கேடான பேர்வழிகளுக்கு ஆதரவாளனாக தான் ஈவே ராமசாமி இருக்கிறாரே தவிர. உலகம் போதிக்கிற தர்மத்தை சுயக்கட்டுப்பாட்டை அடிமைத்தனம் என்கிறார். காந்தியின் அகிம்சையை கோழைத்தனம் என்றார். காட்டுமிராண்டிகளாக வாழ்ந்த சமூகம் இன்றைய நாகரிகத்தை எட்ட அவன் பல நாகரிகங்களை கடக்க வேண்டியிருந்தது. ஆனால் அன்று முதல் இன்று வரை அவன் விடாது கடைப்பிடிக்கும் நாகரிகம் ஒன்று உண்டு என்றால் அது சுயக்கட்டுப்பாடு தானே. அதைதான் ஈவே ராமசாமி அருவருக்கிறார்.